இந்த வீட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் யாரோட கேப்டன்சியை விரும்புறாங்கிறதா. விஷால் ஜெயிக்கணுமா முத்து ஜெயிக்கணுமா கேட்டா எனக்கு முத்து தான் ஜெயிக்கணும். முன்னாடி டீல் போட்டதே சரி கிடையாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோ வெளியிடப்பட்டிருக்கு திங்கக்கிழமை. கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஒரு ப்ரோமோ தான் இது. ஆக்சுவலாக கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி இதில் பேசல. அதில் முத்து தோற்று போயிருக்காரு, விஷால் அவர்கள் ஜெயிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதனால் முத்து கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. அங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜாக்லின் ரொம்ப கோவமாக முத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி டாஸ்கில் விஷால் ஜெயிக்கணுமா முத்து ஜெயிக்கணுமா அப்படின்னு என்னை கேட்டால் முத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். நீ ஒரு கேம் சொல்கிற முத்து, ஆனால் என்னுடைய கேம்ன்றது எனக்கு தான் தெரியும். நீ உன்னோட புரிதலில் நீ அதை வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ முத்து வந்துட்டு இந்த கேமில் தோத்துட்டாரு அப்படின்றதுனால கொஞ்சம் கடுப்பாகி இருக்காரு, நல்லாவே புரியுது. தென் இந்த வீட்டில் இருக்க அதிகபட்ச பேர் யார் கேப்டனாக விரும்புகிறாங்க அப்படின்றது தான் இந்த போட்டியுடைய ஒரு குறிப்பே அப்படின்ற மாதிரி தான் முத்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஆரம்பித்தார். ஸோ அதுலேருந்தே புரியுது. அதை தாண்டி ஜாக்லின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் இந்த கேமுடைய நுணுக்கத்தில் ராணவ் எப்படி போயிட்டு விஷால் கிட்ட உட்காந்தா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஸோ ராணவ் தான் விஷால் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சரியான ஒரு இடத்துல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கும் நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆரம்பத்தில் போட்ட டீலே சரியில்லை அப்படின்ற மாதிரி ரயன் சொல்கிறாரு. நான் ஜெயிக்கணுன்றது எனக்கு சரிடா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, உன்னோட டாக்டிக்ஸே ரொம்பவே வந்துட்டு தப்பாக இருக்குது முத்து அப்படின்ற மாதிரி ரயனும் சொல்கிறாரு. இந்த ப்ரோமோ இதுதான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் கேப்டன்சி டாஸ்க்கை 24/7 காட்டப்படவில்லை. எல்லாருமே இப்போ தான் எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கு வந்ததுக்கப்புறமா தான் இது எந்த அளவுக்கு வந்துட்டு சரி, முத்து எந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ கோவப்பட்டு இருக்காருன்னா, ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, ஜாக்லின் வந்துட்டு முத்து தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் முத்து தோற்று போயிருக்காரு. ஸோ ராணுவ வந்துட்டு விஷாலுடைய வெற்றிக்கு எப்படி வந்துட்டு பயன்பட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த டாஸ்க்கு நடைபெறும் போது மட்டும்தான் தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சத்தமாக இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா டெஃபினட்டாக அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. முத்துக்கு கோவம் வர மாதிரி அவர் தோற்று போயிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படின்றது வந்துட்டு போக போக தெரியும். தெரிஞ்ச உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.